கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார், தம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு மனதுருகி இறங்குகிறவராய் இருக்கிறார். முதலாவது பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும். துன்மார்க்கன் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுகிறவன், வேதத்தை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரன் என்றால் பொல்லாப்பு செய்கிறவன் தன் நினைவுகளை, அதாவது அவன் செய்ய நினைக்கிற காரியங்களை விட்டு கர்த்தரை நோக்கி திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் கர்த்தரை நோக்கி திரும்பும் பொழுது, அதாவது அவனுக்கென்று இறங்குகிறவராய் இருக்கிறார். கடைசியாக பாருங்க, நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்த இளைய குமாரன் மனம் திரும்பினான். இதை நாம் லூக்கா 15வது அதிகாரம் 11 முதல் 24வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அது என்னவென்றால், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் தகப்பனிடத்தில் அவனுக்கென்று ஒரு பங்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியால் தகப்பனும் அவனுக்குரிய பங்கை கொடுத்தார். அது நிமித்தமாக அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அவனுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான். இதை லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது, அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பிரியமானவர்களே, எவ்வளவு பரிதாபம்னு பாருங்க. பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே அவனுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையா இருந்தான். அப்பொழுது கூட ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் செய்த தவறை அவன் உணர்ந்து அவன் மனம் திரும்பி அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று அவன் மிகவும் மனவேதனை அடைந்தவனாய் அவன் மனம் திரும்பினான். அவன் தன் தகப்பனை பார்த்து கூறுகிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று அவன் சொன்னான். பிரியமானவர்களே, தகப்பனுக்கு தன் மகனை பார்த்த சந்தோஷம். இன்னொரு பக்கம் அவனுக்கு என்று அவர் மனதுருகினார். தன்னுடைய மகன் துன்மார்க்கமாய் இருந்தது நிமித்தமாக அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார். மீண்டும் அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவர் அவனுக்காக இறங்கினார். ஹல்லேலூயா. லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதற்கு பின் வருகிற வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில நீங்க ஒருவேளை துன்மார்க்கமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்க செய்யறது தப்பு. ஆனா நீங்க மனம் திரும்பணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி திரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்கள், சோதனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார், நிம்மதியை தருவார். கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். இந்த உலக வாழ்க்கையில தருகிற சமாதானம் தற்காலிகமானது. அது எப்பொழுது போகும் என்று நமக்கே தெரியாது. அது நிலையானது அல்ல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கென்று வருகிற சமாதானம் நிலையானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம முதல் வசனத்துல பார்த்தது போல கர்த்தரிடத்தில் ஒருவன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனை அணைத்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, எப்படி இந்த தகப்பன் உயர்ந்த வஸ்திரங்களையும் மோதிரங்களையும் அவனுக்கு உடுப்பித்து கால்களுக்கு பாதரட்சைகளை தரிக்கும்படி கொடுத்து அவனை அழகுபடுத்தினாரோ, அப்படியே பிதாவாகிய தேவனும் ஒருவன் மனம் திரும்பும் பொழுது அவனை அவர் உயர்த்துகிறார்.
அது மாத்திரமல்ல, அவர் அவனுக்கென்று சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்று. அப்போ இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் மனதுருகி அவர் உங்களுக்கு என்று தயை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த இளைய குமாரன் இப்படியாக சொல்லுகிறார், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அதாவது கர்த்தருக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்ல நான் பாத்திரவன் அல்ல. அப்ப இன்னைக்கு யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க குற்ற உணர்ச்சியோடு நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அந்த தகப்பன் தன் மகனை அணைத்து கொண்டாரோ, சேர்த்து கொண்டாரோ, இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2 கரங்களை விரித்து உங்களை மார்போடு அணைப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க யாரெல்லாம் கர்த்தரிடத்துல போக ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? பிரியமானவர்களே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிடுவார். மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கிருபைகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அலைமோதி கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் சிந்தனைகள் இருக்கக்கூடிய எல்லா பாரங்களை மாற்றி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. மனம் திரும்ப கிருபை செய்யுங்க தகப்பனே. எந்தெந்த காரியங்கள்ல உம்முடைய பிள்ளைகள் குறைவோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள்ல அப்பா அவர்கள் பலப்பட, அந்த காரியங்களை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களை மாற்றி கர்த்தர் தாமே அப்பா சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லப்பா. சகலத்தையும் நீர் உருவாக்கி இருக்கிறீர். உன்னுடைய வார்த்தையால் உருவாக்கி இருக்கிறீர் தகப்பனே. எங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிகளை கூட நீர் எண்ணி வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது தகப்பனே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் அப்பா கடந்து வருகிற கடினமான சூழ்நிலைகள்ல கர்த்தராகிய தேவன் உம்முடைய பிள்ளைகளின் வலது கரத்தை பிடித்து இங்கு இந்த சூழ்நிலைகளை விட்டு மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியப்பா தாபரிக்க கிருபை செய்யுங்க. அதை அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. தடைகளை மாற்றுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் தகுதிப்படுத்துவீராக. ஏதேனும் குறைகள் இருந்தால் தயவாய் மன்னித்து பிள்ளைகளுக்கு கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எப்படி இளைய குமாரன் மனம் திரும்பினாரோ இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா நாங்களும் கூட எந்தெந்த காரியங்கள்ல குறைபாடோடு இருக்கிறோமோ அதுல இருந்து மனம் திரும்ப இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் தாமே நீர் தயை பாராட்டி மனதுருகி நீர் அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு இணைந்து ஒரு மனதாக அப்பா தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர்தாமே கிருபையை கொடுத்து அப்பா அவர்கள் அந்த பாவங்களை மேற்கொள்ள கிருபை செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தம் செய்ய கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் நீர் மாற்றி பிள்ளைகளை வழிநடத்துங்க தகப்பனே. துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வழியில் நடக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபையினாலும் நன்மையினாலும் அப்பா பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க தகப்பனே. எந்த சத்துருக்களின் தந்திரங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடாதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. நாளைய தினத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆராதிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவர நாட்களிலும் அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உயர்ந்த வஸ்திரத்தினாலும் மோதிரத்தினாலும் பாதரட்சையினாலும் அப்பா ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இடம் கொள்ளா போகும் மட்டும் 1000 மடங்கு பிள்ளைகள் பெருகி அப்பா ஜீவனுள்ள சாட்சியாக மாற கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கண்ணீர்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் அப்பா நீர் பதில் கொடுத்து ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. வியாதியோடு நெருக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் கொடுக்கிற விடுதலையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே தயை பாராட்டி கிருபை செய்து உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.